நாங்கள் இருக்கிற மேரி சில நேரம் சில நல்ல காரியங்களும் செய்கிறது. பல மேரிகள் சில நல்ல விடயங்களை செய்தாலும் எங்களோட மேரி எப்பாவது இருக்கா எங்களோட ஊரில் இருக்கிற மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் செய்கிறது. அப்படித்தான் எனக்கு ஒரு மெயில் வந்தது ஒரு மாதத்துக்கு முதல். உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் விளையாடலாம் அரை நாள் வந்தேன்னு சொல்லி. என்ன விளையாட்டுன்னு சொன்னால் அத்லெட்டிக்கும் ஹாக்கி என்ற விளையாட்டும் விளையாடலாம் என்று. நான் 1 மாதம் ஆயிட்டுது. அதுக்கு பிறகு எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேறு வேலைகளும் வந்து சேர்ந்துட்டுது. ஆனாலும் சின்னவருக்கு அதில் போய் விளையாடணும்ன்ற ஆசை. சின்னாக்கள் என்றாலே விளையாட்டுக்கு ஆசை தானே. குடும்பமாக போய் தான் அந்த விளையாட்டு விளையாடணும். நிறைய குடும்பங்கள் வந்து உண்டா சேர்ந்து எங்களுக்கு கோச் இருப்பினும் கோச்சாக்கள் சொல்லி தருவினம் என்ன விளையாடணும் எப்படி விளையாடணும்னு சொல்லி. சரி என்றுட்டு காலையிலேருந்து போயாச்சு. போனால் முதல் ஹை ஜம்ப், அதுக்கு பிறகு லாங் ஜம்ப், அதுக்கு பிறகு குண்டு வீசுறது, ஈட்டி வீசுறது, அதுக்கு பிறகு ஹாக்கி விளையாட்டு என்று சொல்லி 15 நிமிஷம் எல்லா விளையாட்டையும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு தந்துச்சினோம். இல்லை நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் குழந்தைகளோட நேரம் கழிக்கிறது குறைவு. முந்தியெல்லாம் நான் என்னுடைய மூத்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வெளியில் விளையாட போவேன். பிறகு காலங்களும் இந்த இணையமும் வந்தா பிறகு நீங்களே தனியாக விளையாடுங்கன்னு சொல்லி போட்டு நான் வேறு ஏதோ ஒரு வேலை எனக்கு அதிகமாக இருக்கிறதாக எண்ணிக்கொண்டு அப்படியே என்ற நேரத்தை கழிச்சிருது. கனகாலத்துக்கு பிறகு பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் பிள்ளையாக மாறி விளையாடிய நேரம்தான் இந்த நேரம். இந்த மேரிக்கு இதற்காக நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அதே போல் உங்களுடைய மேரியும் இப்படியான நல்ல விஷயங்களை கட்டாயம் செய்யும். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு போய் கலந்து கொள்ளுங்கோ. கணவனை பார்த்து மனைவியோ மனைவியை பார்த்து கணவனோ சாட்டு சொல்லி கொண்டு இருக்காமல் ஆறாள முடியுமோ உங்களோட குழந்தைகளை கூட்டிக் கொண்டு இப்படியான விடயங்களுக்கு போங்கோ. மேரி தான் எங்களுக்கு இப்படி ப்ரொப்போஸே பண்ணணும் வேண்டி இல்லை. நீங்கள் கூட பாக்குக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை கூட்டிக் கொண்டு பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடலாம். முக்கியமாக இந்த விளையாட்டு விளையாடும் பொழுது வீட்டிலேருந்து வெளி கிடைக்க பந்து கொண்டு போங்கோ, அல்லது மண் இருக்கிற இடங்களில் கிளித்தட்டு, எட்டுக்கோடு இப்படியான விளையாட்டுகளையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. நான் இந்த அரை நாளை மிக மகிழ்ச்சியாக கழிச்சேன். நீங்களும் இப்படி கழிப்பீங்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுறேன். வணக்கம்.